நமஸ்காரம். இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அத்தியன உற்சவத்தை பற்றி கூறியிருந்தேன். இது பகல் 10 ராப்பத்து என்று கொண்டாடப்படுகிறது. இந்த சமயத்தில் நடக்கும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நாம் அன்றாடம் பண்ணிக்கொண்டிருப்பது. ஆனா அதனுடைய உண்மையான கருத்து என்ன என்று புரிய வைக்கும் நிகழ்ச்சி. ஆழ்வார்களில் 7வதாக பிறந்தவர் பெரியாழ்வார். அவர் பாடிய திருப்பல்லாண்டுதான் 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதலாவதாக ஓதப்படுகிறது. எந்த கோயிலில் எங்கே பாசுரங்கள் ஓதப்பட்டாலும் தொடங்கும் போதும் திருப்பல்லாண்டு பாடுவர், முடியும் போதும் திருப்பல்லாண்டு சொல்லித்தான் முடிப்பார்கள். அதே பெரியாழ்வார் அடுத்தது பெரியாழ்வார் திருமொழி என்னும் பிரபந்தம் பாடினார். அதில் வருகிற ஒரு பாடல் இது. பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொலிந்த சேவடி என் சென்னையில் மேல் பொதித்தாய் என்று கூறுகிறார் ஆழ்வார். வடக்கே ஹிமாச்சலம் உள்ளது. பாண்டிய மன்னவன் அதுவரை படையெடுத்து சென்றானாம். அவன் அங்கு ஹிமாச்சலத்தை ஜெயித்து விட்டான். அங்கிருக்கும் அரசர்களை முறியடித்தார். தான் ஜெயிற்றோம் என்பதற்கு அடையாளமாக பாண்டியர்களுடைய கொடியான மீன் கொடியை அங்கு நட்டான். கயல் என்றால் மீன். பருப்பதத்து கயல் பொதித்த பாண்டியர் குலபதி போல், மீனக்கொடியை நட்ட பாண்டிய மன்னவனைப் போலே பகவானே திருப்பொலிந்த சேவடி என் சென்னையின் மேல் பொதித்தாய். சேவடி என்பது பெருமானுடைய திருவடிகளை குறிக்கும். திருப்பொலிந்த என்னால் உயர்ந்ததாய், தாயாருடைய சம்பந்தத்தாலே விளங்குவதான பெருமானுடைய திருவடிகள். அந்த திருவடிகளை என் தலையிலே பொதித்தாய், என் தலையிலே வைத்தாய்னு பெரியாழ்வார் பாடுகிறார். பெருமான் தன் திருவடிகளை பெரியாழ்வார் தலையில வச்சிருக்கார். பாண்டிய மன்னவன் மீனக்கொடியை இமாலயத்தில் நட்டான். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன தொடர்பு? தான் வெற்றி பெற்றோங்கிறத சொல்ற கொடி நட்டான் பாண்டியன். ஆனா இமாச்சலம் என் மேலே கொடி நடுன்னு வேண்டியதா? இல்லை. கொடி நட்டதற்காக நன்றி கூறியதா? இல்லை. ஆனால் பாண்டியன் கொடி நட்டான். அதே போல பெருமாளும் திருவிக்கிரம அவதாரம் செய்த போது பக்தர்கள் அனைவருடைய தலையிலையும் தன் திருவடியை வைத்தார், அளந்தார். அப்போ பக்தர்கள் எல்லாம் எங்க தலையிலே உன் திருவடியை வைக்கணும்னு கேட்டார்களா? இல்லை. திருவடியை வைத்ததற்காக நன்றி கூறினார்களா? இல்லை. ஆனா பெருமான் தன் திருவடியை வைத்தார். எதற்கு? தான் வெற்றி பெற்றோம், ஒவ்வொரு ஜீவனும் தன்னுடைய சொத்து என்பதை நிலைநாட்டிக் கொள்வதற்காக. பாண்டிய மன்னவனும் இனி இமாச்சலமும் என் சொத்து, என் நாடு என்று பறை சாற்றத்தான் கொடிய நட்டான். பகவானும் தன் திருவடிகளை நம்ம தலையில நடுகிறார் என்னால் அது கொடி நடுகிறா போலே, பெருமானுடைய வெற்றியை அறிவிக்கிறா போலே. அதத்தான் இந்த பாடலாலே ஆழ்வார் குறிப்பால் உணர்த்துகிறார். நீ எப்போ உன் திருவடியை என் தலையில வச்சியோ அப்பதான் நீ சுவாமி, நீ உடமையாளன், அடியேன் உடைமை சொத்து என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறாய். நானும் அப்போதுதான் புரிந்து கொண்டேன். இந்த விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு போறச்சே ஷட்டாரியை தலையாலே வாங்கிக் கொள்ளுகிறோம். பெருமானுடைய திருவடிகள் தான் ஸ்ரீ ஷட்டாரி. ஷட்டாரின்னா நம்மாழ்வார். நம்மாழ்வாருக்கு திருநாமம் தான் ஷட்டாரி. நாம தலையை குனிஞ்சுக்கிறோம். முதல்ல தீர்த்தம் கொடுக்கிறார்கள், அப்புறம் தலையை குனிந்து ஸ்ரீ ஷட்டாரியை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அனுகிரஹீதோஸ்மி, தன்யோஸ்மி, அடியன் தன்யனானேன், ஷட்டாரியால் அனுகிரகிக்கப்பட்டேன்,
பெருமானுடைய திருவடியை தலையால் தாங்கும் பேறு பெற்றேன், தூய்மை அடைந்தேன் என்று பிரார்த்தித்துக் கொண்டே பெற்றுக் கொள்கிறோம். பெருமானுடைய ஷடாரி நம்ம தலையில பட்டவுடன் ஓ அவர் தலைவர், நாம தொண்டர் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுகிறது. இந்த பாசுரம் அர்ஜன உற்சவத்தில் பெரியாழ்வார் திருமொழி பாசுரம் அரையர் சுவாமியாலே தாளத்தோடே பெருமான் முன்னால் பாடப்படும். இந்த பாட்டு வந்தவுடனே பாசுர சேவையை அரையர் சுவாமி நிறுத்தி விடுவார். நிறுத்திவிட்டு பெருமானிடத்தே சென்று அர்ச்சக சுவாமியிடத்திலிருந்து ஸ்ரீ ஷடாரியை பெற்றுக் கொள்வார். இந்த ஒரு நாள் மட்டும் பெருமானுடைய ஷடாரி அரையர் சுவாமி கையிலே கொடுக்கப்படும். அரையர் சுவாமி எல்லாருக்கும் ஷடாரி சாதிப்பார். அந்த ஷடாரி சாதிக்கிறதுக்கு அர்த்தம் என்ன? அப்போதே ஆழ்வார் பாடியபடிக்கு பெருமான் ஷடாரியை நம் தலையில் வைத்து இதோ அரங்கநாதனுக்கு நாம் அடிமை, அரங்கநாதனுக்கு தொண்டர் அப்படிங்கறதை உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறார். அதத்தான் அரையர் ஷடாரி அரையர் ஷடாரி என்ன அத்தியனோத்சவத்தின் போது குறிப்பிடுவார்கள். அப்ப இன்று வரைக்கும் ஒரு நிகழ்வு மரபு மாமாமல் நடத்தப்படுகிறது. எதற்காக? ஒரு முக்கிய கருத்தை உணர்த்துவதற்காக. அந்த கருத்தை பெரியாழ்வார் தம் பாட்டில் பாடியிருக்கார். அது இன்றும் ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றப்படுகிறது. அதிலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, பகவானுடைய திருவடி நம்ம தலையில் பொதிகிறது. அதற்கு பாக்கியம் பண்ணிருக்கோம். அதை அடிக்கடி வாங்கிட்டு இருந்தோம்னால் நம்ம ஆணவம் குறையும், செருக்கடங்கும், நான் சொல்றது நிற்கும், அவருடையவர் அடியேன் அப்படிங்கிற கருத்து அப்பதான் வலியுறுத்தப்படுகிறது. இது இந்த உற்சவத்தின் போது நடக்கிறது. இத பத்தி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் இதே பாதுகை ஸ்ரீ ஷடாரியை பத்தி அழகா சாதிக்கிறார். திரவிடோபனிஷன் நிவேச சூன்யானபி லக்ஷ்மி ரமணாய ரோச்சயிஷ்யன். பகவான் முதல்ல வேதாந்தத்தை கொடுத்தார். அதை படித்து இவன் முக்தி அடையட்டும். சம்ஸ்கிருதம் தெரியலே கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டோம். சரி, ஆழ்வார்களுடைய பாசுரங்களை கொடுத்தார், தெரிஞ்சுன்னு முக்தி அடையணும். அதுல நமக்கு இப்ப ஊற்றம் இல்லை. எப்படியாவது நம்ம சம்பந்தத்தை இவனுக்கு கொடுக்கணும், கொடுத்து எளிதில் மோட்சத்தை கொடுத்துடணுங்கிறதுக்காக நம்மாழ்வார் பாட்டோட தான் இவனுக்கு சம்பந்தம் இல்லை. நம்மாழ்வாரே தானே ஷடாரியா இருக்கார். அதையாவது கோவிலுக்கு வந்தா வாங்கிக்கட்டும், அதுல ஒண்ணும் கஷ்டம் இல்லை. அதுக்கு சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுக்க வேண்டாம், தமிழ் தெரிஞ்சுக்க வேண்டாம், மனப்பாடம் பண்ண வேண்டாம், துளி தலைய குனிஞ்சா போரும் இல்லையோ, குனிஞ்ச உடனே ஷடாரி கிடைச்சிடும். அப்படின்னா நம்மாழ்வார் தொடர்பு வந்துருமா? அதனால எளிதில பகவான் நமக்கு நல்ல கதி அளித்து விடுகிறார் என்று தன்னுடைய பாதுகா சகஸ்ரத்தில் பாடி வைத்தார். எவ்வளவு அழகான கருத்துக்கள்! இந்த மாதிரி பெருமாளுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்காமல் நாமே ஆசையோடு தலையை வணங்கி வணக்கத்துடன் பணிவுடன் ஸ்ரீ ஷடாரியை, அவர் திருவடிகளை தலையால் தரிப்போம். ஒரு முக்கியமான அறிவிப்பு. மார்கழி மாதம் பிறக்கிறபடியால் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஜெயா டிவியில் காலை 7:30 மணிக்கு ஆழ்வார்கள் அருளமுதம் நிகழ்ச்சியில் திருப்பாவை சொல்லவிருக்கிறேன். 30 நாட்கள் நடைபெறும். அவசியம் அனைவரும் கேட்க வேணும்னு வேண்டிக் கொள்கிறேன். அடுத்தது, நேரடியாக கேட்க விரும்புவோர் சென்னை மயிலாப்பூரில் கேசவ பெருமாள் சன்னதியில் தினப்படி காலை 7லேருந்து 8:30 மணி வரை, அது டிசம்பர் மாசம் 17ஆம் தேதியிலிருந்து தொடங்கவிருக்கிறது. ஒரு மாசம் நடக்கும். அன்பர்கள் அனைவரும் நேரே கலந்து கொண்டு திருப்பாவை கேட்டு கேசவ பெருமாளை சேவித்து ஆண்டாள் அனுகிரகம் பெறணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். அடுத்தது, அடியேன் ஏற்கனவே சொல்லியிருந்த கடந்த ஆண்டு திருப்பாவை, அதை ரெக்கார்ட் பண்ணி வைத்து அதை ஒரு இடத்துல அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம். அதை வாட்ஸ்ஆப்ல யாரெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கீங்களோ, இப்ப வாட்ஸ்ஆப்ல 40,000 பேர் இருந்தாலும் நாங்க ஏற்கனவே கொடுத்திருந்த குவெஸ்டினருக்கு ஒரு 12,000 பேர் தான் ரிப்ளை பண்ணிருந்தா. பலமுறை அடியேன்னு உங்களிடத்துல வேண்டி பார்த்தேன், ஆனா அதுக்கு மேல யாரும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. அதனால நான் அதோட நிர்பந்தப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக விட்டுட்டேன். இப்ப அந்த 12,000 பேர் யார் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கீங்களோ அவர்கள் இமெயில் ஐடி மட்டும்தான் எங்கள்கிட்ட இருக்கு, மற்ற பேர் இல்லை. அதனால அவர்களுடைய இமெயில் ஐடிக்கு மட்டும் இந்த திருப்பாவை கேட்கும்படிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுடுறோம். நீங்க போய் அந்த இடத்துல வெப்சைட்ல இருந்தே பார்த்து கொள்ளலாம்.
அவசியம் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் திருப்பாவை அனுபவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.